கண்டிப்பாக விஜய் டிஎம்கே கூட கூட்டணி வைக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அதிமுக விஜய் அப்படின்ற ஒரு பேச்சு ரொம்ப நாள் இருந்துகிட்டு இருந்தது. எப்போ வந்து ஏடிஎம்கேவும் பிஜேபியும் கூட்டணியாக வச்சாச்சு. இப்போ என்ன சரி விஜய் தனித்து விடப்பட்டாரா, விஜய் தனித்து நிற்க போகிறாரா அப்படின்ற ஒரு கேள்வி வந்தப்போ மற்ற கட்சியெலாம் இருக்குது. அப்போ தேமுதிக இருக்குது, பாமக இருக்குது, அப்புறம் நாம் தமிழர் இருக்குது, விஜய் இருக்கார். இது தேர்தலில் அதான் நீரடித்து நீர் விலகாது அப்படின்ற மாதிரி வந்து அந்த நேரத்தில் மாநாட்டில் ஏதோ ஒரு உணர்ச்சி வசப்பட்டு சீமான் பேசிட்டார். விஜயும் அதுக்கு ஒரு பதிலடியாக வந்து கிண்டல் பண்ணிட்டார். அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. தேர்தலில் அரசியலில் நண்பர்கள் அப்புறம் எதிரிகள் சகஜமான ஒரு விஷயம். இப்போ என்ன இப்போ லேட்டஸ்ட்டாக இந்த சீமான் மீட்டிங்க்கு முன்னாடி வரைக்கும் என்ன நடந்ததுன்னா, டிவிகே, நாம் தமிழர், பாமக இந்த ஒரு புது கூட்டணி உருவாக போகுது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் அது இந்த எந்த அளவுக்கு வெற்றியை கொண்டு வந்து சேரும், அது ஓட்டை பிரிக்குமா அப்படின்றபோது அப்படிலாம் பேச்சு இருந்தது. இல்லை இந்த முறை நாங்கள் தனித்து தாங்க நிற்க போகிறோம், இவ்வளோ நாள் நின்ட்டோம் இல்லைங்களா, தனித்து தாங்க நிற்க போகிறோம் அப்படின்பொழுது ஓகே.